Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் நடக்கின்ற முக்கியமாக மத்திய கிழக்கில் உள்ள நிலவரம் சம்பந்தமாக சுருக்கமாக பேசுவோம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்குவது சம்பந்தமாக, தாக்குவதில் ஈரானை அழித்து ஈரானுடைய நிர்வாகத்தை கைப்பற்றுவது சம்பந்தமாக நீண்ட நாட்களாக பேசி வருகிறது. ஆனால் இதுவரை இன்று தாக்குதல் நடக்கலாம், இன்னும் 48 மணித்தியாலங்களில் தாக்குதல் நடக்கலாம் என்றெல்லாம் உலக ஊடகங்கள் யூகம் தெரிவித்து கூட இதுவரையும் நேரடியாக எந்த ஒரு தாக்குதல்களையும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரான் மீது ஆரம்பிக்கவில்லை. இந்த நிலையிலே துருக்கி மற்றும் அரபிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஓமான்ல ஒரு பேச்சுவார்த்தை செய்தாங்க. அந்த ஓமான்ல நடந்த பேச்சுவார்த்தை முற்றுமுழுதாக தோல்வி அடைந்த நிலையிலே காணப்படுகிறது. பேச்சுவார்த்தை தோல்வி என்று சொல்லி இஸ்ரேல் நேரடியாக தங்களது ஊடகங்கள் அறிவித்த போதும் கூட, ஆனால் ஈரானோ ஒரு தூர நோக்கு கொண்டு பேச்சுவார்த்தையில ஓரளவு முன்னேற்றம் காணப்படுகிறது, தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி போனாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் கூட, அதனை தொடர்ந்து கூட எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை மூலம் ஒரு பதட்டத்தை குறைப்போம் என்று சொல்லி ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி ஓமானுக்கு போய் ஈரானுடைய உயர்பீடங்கள் எத்தி வைத்த விஷயங்களை ஓமானில் போய் அமெரிக்காவுக்கு இதனை எத்தி வைக்கும்படி வேண்டியுள்ளார். ஆனால் நரித்தனமான இந்த இஸ்ரேலோ இல்லை, இந்த பேச்சுவார்த்தை ஒருபோதும் சரிவரக்கூடாது என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தனியாகு அலி லாரிஜானி ஓமானுக்கு போற நேரத்தில் நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு போய் டொனால்ட் ட்ரம்போட ரொம்ப நேரம் 3 மணித்தியாலத்துக்கு அதிகமான நேரம் பேசிவிட்டு ஈரான் மீது எந்த தாக்குதலும் நடத்துவது சம்பந்தமாக நாங்க இன்னும் முடிவெடுக்கையில அப்படின்னு சொல்லி தந்த சோசியல் மீடியாவில் சிம்பிளா ஒரு மெசேஜை போட்டுட்டு இருந்துட்டார். ஆனால் ஈரானுக்கு தெரியும், இல்லை, இது ஈரானுக்கு எதிரான சதியை திட்டமிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணம் என்பது நன்கு தெரியும். ஈரானிய ஊடகங்களே அவ்வாறே வெளியிட்டது. அதாவது நாள் குறிப்பதற்காக சென்ற பயணம், ஈரானை தாக்குவதற்கு கால நேரம் பார்ப்பதற்காக சென்ற பயணம் தான் இது. டொனால்ட் ட்ரம்போடு பேசிவிட்டு நெத்தனியாகு வெளியே வருகின்றார். அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, வெனிசுலா ஆபரேஷனுக்காக கொண்டு போன மிகப்பெரிய இன்னொரு, அதாவது USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்கா அனுப்புகிறது. அந்த கப்பலிலும் நூற்றுக்கணக்கான யுத்த விமானங்கள் இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த விமான தாங்கி கப்பலுக்கு அமெரிக்கா வழங்குகின்ற பெயர் USS ஜெனரல் போர்ட் அப்படின்னு சொல்றது. இந்த USS ஜெனரல் போர்ட் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி, அதாவது ஈரானுடைய கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 2 நாட்களில் அத்லாந்திக் சமுத்திரத்தின் ஊடாக வந்து நன்னம்பிக்கை, அதாவது ஆப்பிரிக்காவோட தென்முனையின் ஊடாக நுழைந்து அரபிக்கடலுக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதெல்லாம் ஏன் வருகிறது? இந்த நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு போய் அமைதி பேச்சுவார்த்தை செய்தால் இதெல்லாம் ஏன் மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா அனுப்ப வேண்டும்? மேலும் தற்போது இன்னொரு செய்தியும் வருகிறது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, மத்திய கிழக்குக்கு நாங்க மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அதாவது அனுப்பியுள்ளோம். இப்போது அந்த கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கப்பல் அணுகுண்டுகளை சுமந்து கொண்டு மத்திய கிழக்குக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார், இந்த அணு நீர்மூழ்கி கப்பல் மத்திய கிழக்குல எந்த இடத்துல நிக்க போகுது என்று நாங்க தகவல்களை வெளியிட மாட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட செய்தியும் இப்போது வந்திருக்கின்றது. இதெல்லாம் விளையாட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. சாதாரணமா சகோதரர்களே, USS ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஒரு கப்பல்ல 5000 பேர் வேலை செய்வார்களாம். இவர்களுக்கு தேவையான சாப்பாடு, ஏனைய வசதிகள் எல்லாம் அந்த கப்பலுக்காக சப்ளை பண்ற இன்னொரு கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் அதற்கு இருக்குமா. சாதாரணமாக இந்த கப்பலை யுத்தத்துக்காக நகற்றினால் ஒரு நாளைக்கு சுமார் 10 மில்லியன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்க வேண்டி வருமா. தற்போது இந்த கப்பல்கள் எங்க நிற்கிறது? மத்திய கிழக்கில் நின்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார பணவீக்கம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த கப்பல்கள் எல்லாம் மத்திய கிழக்கில் வைத்துக் கொண்டு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் திரும்பி போவானா? இல்லை, வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அங்கு நிற்கின்றான். பேச்சுவார்த்தை என்பது உலகத்துக்கு காட்டுற படம். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா, தற்போது ஏனைய நாடுகளை தாக்குவது போல ஈரானை தாக்க முடியாது. ஈரானை தாக்குவதுங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். ஆகவே ஒவ்வொரு கப்பல்களையும் கடலில் நிறுத்தப்பட்டு எந்தெந்த கப்பல்களில் இருந்து எந்தெந்த ட்ரோன்கள், மிசைல்கள் ஈரான் நோக்கி வீசப்பட வேண்டும், மறுதாக்குதல் வரும் போது அதனை எப்படி ஏனைய கப்பல்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டும், அதுக்கு அடுத்தடுத்த நொடிகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளானிங் தற்போது கப்பலில் ஈரானுக்கு அருகாமையில் நின்று கொண்டு நடக்கின்றது என்று இன்று சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கப்பலில் இருந்து வெனிசுலாவையோ ஈராக்கையோ ஆப்கானிஸ்தானையோ தாக்கியது போல ஈரானை தாக்க முடியாது என்பது நன்கு அமெரிக்காவுக்கு தெரியும். ஆகவே மிகப்பெரிய ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சர் தற்போது உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அந்த ஸ்ட்ரக்சர் முடியும் வரை தான் இந்த வெளிப்புறமாக ஈரானோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்கிறோம், சரி வர மாட்டேங்குது அப்படின்னு காட்டிக்கொண்டு தங்களுடைய யுத்த ஏற்பாடுகளை அரபிக்கடலில் நின்று கொண்டு செய்து வருகின்றார்கள் என்று தான் இன்று நன்கு புரிகிறது சகோதரர்களே. இன்று கூட ஒரு முக்கியமான, அதாவது ஈரானோடு அமெரிக்கா சில நிபந்தனைகளை பேசியதாக செய்திகள் வெளிவருகிறது. இந்த வகையிலே அமெரிக்கா ஈரானிடம் இவ்வாறு கூறியதாம், அதாவது நீங்கள் அணு செறிவூட்டல் திட்டத்தை 3 முதல் 5 ஆண்டுகள் வரை முழுமையாக நிறுத்திட வேண்டும்.
3 முதல் 5 ஆண்டுகள் நிறுத்திட வேண்டும். அதன் பின்னர் 1.5 அளவு மட்டுமே செறிவூட்டலை தொடர வேண்டும். மேலும் 60% செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் அளவான யுரேனியத்தை IAEA அல்லது எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதற்கு பதிலாக அமெரிக்கா பொருளாதார தடையை நீக்காமல் இராணுவ ரீதியான தாக்குதலை தவிர்க்க மட்டும் உறுதி செய்யும் என அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதற்கு ஈரான் அனைத்தையும் நிராகரித்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. அவங்களுக்கு செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை கொடுக்கணும். இதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு செறிவூட்டக்கூடாது. அவ்வாறு 5 வருஷத்துக்கு பிறகு 1.5 அளவு மாத்திரம்தான் செறிவூட்டணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கம்பி கற்ற கதையெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஈரானுக்கு நன்கு தெரியும். அதாவது சாட்டுப்போக்கு சொல்லி பேச்சுவார்த்தை என்று சொல்லி தாங்கள் தயாராகும் வரை ஒரு பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஒவ்வொரு நிபந்தனைகளும் அமெரிக்கா ஈரானுக்கு விதித்து கொண்டு டைம் எடுத்துக் கொண்டிருப்பது ஈரானுக்கு நன்கு புரிந்துவிட்டது. அதனால் ஈரான் தற்போது தாங்கள் செறிவூட்டிய முக்கியமான யுரேனியங்களை பூமியில் மிக ஆழத்தில், அதாவது 100 மீட்டருக்கு அங்கால நிலத்தில் புதைத்து கான்கிரீட் இடப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக அண்மைய செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த படம், அதாவது நிலத்தில் புதைக்கப்பட்டு ராட்சத கான்கிரீட்டுகளால் மூடப்பட்ட படத்தை சர்வதேச ஊடகங்கள் செயற்கைக்கோள் மூலம் படம் எடுத்து அமெரிக்காவுக்கு ஈரான் பயந்து இந்த யுரேனியத்தை நிலத்தில் மூடிவிட்டதாக சில நாட்களுக்கு முன் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்ததை நாம் அவதானித்தோம். ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்று சொன்னா, ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இந்த நேரத்தில் தப்பித்தவறியாவது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் மீது தாக்குதல் நிகழ்ந்தால் அது பாரிய ஒரு பிரச்சனையை நாட்டில் தோற்றுவிக்கும் என அறிந்துதான் இதனை மிக பாதுகாப்பாக நிலத்தில் புதைத்துள்ளது. மாறாக ஒருபோதும் ஈரானுடைய நிபந்தனைப்படி லிபியா செய்தது போல, அதாவது கடாபி செய்தது போல தாங்கள் செறிவூட்டிய யுரேனியத்தை ஒருபோதும் IAEA அல்லது அமெரிக்காவிடமோ ஒப்படைக்காது என்பது வரும் தகவல்களில் இருந்து தெளிவாகின்றது. சற்று முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உரையின் போது, அந்த உரையை BBC பதிவு செய்துள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், இப்போது அமெரிக்காவை பார்த்து உலக எதிரிகள் பயப்படுகின்றார்களாம். பயப்படுவது என்பது நான் சொல்ல விரும்பவில்லை. சூழலை சரியாக புரியாவிட்டால் அதுவே தீர்வாக இருக்கும். இப்போது ஈரானுக்கு மீண்டும் ஒரு விமான தாங்கி கப்பல் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் சாதகமான ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தால் அன்றே மிட்நைட் ஹோமர் செய்திருக்க மாட்டோம். அப்படி என்று விளங்காம ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பேசிய காணொலியை BBC சற்று முன் ஒளிபரப்பாக்கியது. இது இவ்வாறு இருக்கலாம். இன்னொரு செய்தி வருகிறது. ரஷ்யா வான்வெளி தாக்குதலை, அதாவது உக்ரைன் மீதான வான்வெளி தாக்குதல்களை சற்று குறைக்கப் போவதாக அறிவித்துள்ளது என்ற செய்தியும் கிடைக்கின்றது. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போர் ஆரம்பிப்பதற்கான காலம் அண்மித்து வருகிறது. எனவே மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் அமெரிக்கா F-35 நிலைநிறுத்தங்களுக்கு மத்தியில் F-35 எளிதாக கண்டறியக்கூடிய மேம்பட்ட அதி தொழில்நுட்பமிக்க மொபைல் ரேடார்களை, அதாவது நோபோ MI என்னும் ரேடார்கள் பலவற்றை ஈரானுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றது. இந்த வகையிலே வெனிசுலாவுக்கு இடைஞ்சல் செய்த அமெரிக்கா, அதே போல் வெனிசுலாவுக்கு அமெரிக்காவுக்கு அருகாமையில் உள்ள கியூபா தீவுக்கும் மிகப்பெரிய இடைஞ்சல் ஒன்றை செய்து வருவதை தற்போது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது கியூபா ஏற்கனவே இந்த அமெரிக்காவின் கெடுபிடிகளால் மிக பெரியதொரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றது. அதாவது வடகொரியா போல் இருக்கின்றது. வடகொரியாவுக்கு பொருளாதார தடைகள் இருந்தாலும் சீனா ரஷ்யாவின் உதவி கொண்டு அது சுயமாக இயங்கி வருகிறது. ஆனால் கியூபாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு கீழே மெக்சிகோ கூடா வலைப்பகுதி காணப்படக்கூடிய ஒரு தனித்த தீவுகள். தலைநகரம் ஹவானா. இது ஒரு சோசியலிச பொருளாதார கொள்கையை கொண்ட ஒரு நாடு. இந்த வகையிலே நீண்ட காலமாக பொருளாதார தடைகளை இந்த தீவுக்கு விதித்து வந்த அமெரிக்கா தற்போது கியூபா மீது தனது பார்வையை திருப்பியுள்ளது. அதாவது கியூபாவையும் கைப்பற்றும் நோக்கமோ தெரியவில்லை. ஏற்கனவே பல்வேறு தடைகளால் கஷ்டப்பட்டிருக்கும் மக்களை மேலும் கஷ்டப்படுத்தி நாட்டுக்குள் கலவரமான சூழல் ஒன்றை உருவாக்கி கியூபா அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது. இந்த வகையிலே கியூபாக்கு உலகத்திலிருந்து எந்த நாடும் பெட்ரோல், அதாவது ஆயில் கொடுக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தற்போது கியூபாவின் பொருளாதாரம், வாகனங்கள் ஓட முடியாமல், நாட்டில் பொருட்களை ஆங்காங்கே ஏற்றி செல்ல முடியாமல், மக்களை ஏற்றி செல்ல முடியாமல், வாகனங்கள் எல்லாம் ஸ்தம்பிதமான நிலையில் காணப்படுகிறது. எனவே தற்போது ரஷ்யா ஒருதலை பட்சமாக ஒரு முடிவெடுத்துள்ளது. கியூபாவுக்கு தேவையான ஆயில், பெட்ரோல்களை நாங்கள் கப்பல்களில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அமெரிக்கா இதனை தடுக்கக்கூடாது என்று ரஷ்யா மிக எச்சரிக்கையாக அறிவித்துள்ள செய்தியும் வெளியாகி உள்ளது. இன்னொரு செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் பலஸ்தீனிய சுதந்திரத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் சவுதி அரேபியாவோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் எல்லாம் சென்ற வருடம் செய்த போது முஸ்லிம்கள் பிரான்சை, அதாவது இமானுவேல் மேக்ரோனை மிகவும் பாராட்டினர். ஆனால் இன்று இமானுவேல் மேக்ரோன் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார். அதாவது யூதர்கள் இல்லாத பிரான்சிய தேசம் தண்டுகள் இல்லாத இலைகள் போன்றது என்று, யூதர்கள் இன்றியமையாதவர்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களை பாராட்டிய ஒரு காணொலியும் வெளியாகி உள்ளது. அடுத்த ஒரு செய்தி என்ன சொன்னால், ஈரானுக்கு MI-28 என்கிற ஹெலிகாப்டர்கள், அதாவது துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் பல ஈரானுக்கு வந்து இறங்கிய செய்தியும் வெளியாகி உள்ளது. சுருக்கமாக செய்திகளை பற்றி சொன்னால், தற்போது ஈரானை சுற்றி சுமார் 40,000 படை வீரர்களை, அமெரிக்க
அமெரிக்க படை வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இதனை அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தான் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மத்திய கிழக்கில் 8 அல்லது 9 ராணுவ தளங்களில் சுமார் 30,000 முதல் 40,000 வீரர்களை நாங்கள் நிலைநிறுத்தியுள்ளோம் என்று காங்கிரஸில் பேசும்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த வகையிலே சகோதரர்களே, ஈராக் ஆப்கானிஸ்தான் போர் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் நோன்பு ஆரம்பிக்கும் முதல் தருணத்தில் தான் இந்த அமெரிக்க படை இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. அதுபோல வர இருக்கின்ற நோன்பின் ஆரம்பத்தில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு யூகமும் உள்ளது. இந்த வகையிலே இந்த போர் அமெரிக்கா ஆரம்பித்தால் இந்த போர் எங்கு முடியும் சொன்னா இது பாலஸ்தீனம் அல்லது ஜெருசல விடுதலையில் முடியக்கூடிய ஒரு போராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை இவற்றில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்களோ தெரியவில்லை. அவ்வளவு பெரியதொரு போர் தான் இந்த போராக இருக்கும். அதாவது இதற்கு பிறகு இந்த மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் அமெரிக்க படைகள் என்று ஒன்றே இருக்காது. அவர்களுடைய தளங்கள் இருக்காது. அடித்து துரத்தப்படுவார்கள் இந்த அமெரிக்கர்கள். அதன் பிறகு இவர்களுடைய செல்வாக்கு மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் இல்லாது ஒழிக்கப்பட்டுவிடும் என்பதை பல்வேறு யுத்த ஆய்வாளர்கள் நிபுணர்கள் ஆங்காங்கே கருத்து தெரிவித்ததை பல இடங்களில் எனக்கு பார்க்க கிடைத்தது. அப்படியா இருந்தால் இந்த போர் ஏற்படும் போது ஈரானா வெல்வார்கள் என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. ஆனால் ஈரான் வெல்வார்களா என்று கேட்பதை விட அரபிகளின் ஒன்றிணைந்த வெற்றி உள்ளது, தூய்மையான அரபிகளின் வெற்றி உள்ளது, பயபக்தி உள்ள மக்களுக்கான வெற்றி உள்ளது என்று தான் குறிப்பிட முடியும். இந்த போரில் ஈரான் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். ஆனால் வரலாறு காணாத அமெரிக்காவுடைய சடலங்கள் இந்து சமுத்திரத்தில் அரபிக்கடலில் மிதக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த விஷயத்தை 2-3 நாட்களுக்கு முன் ஈரானிய வெளியுறவு அமைச்சரே ஒரு ஊடகத்துக்கு பேட்டி வழங்கும் போது அநியாயமாக 35,000-40,000 படை வீரர்கள் கடலில் செத்து மிதக்கப் போகின்றார்கள் என்று அவர் பேசிய செய்தி ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியானதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வகையிலே சில முன்னறிவிப்புகள், இஸ்லாமிய முன்னறிவிப்புகள் இந்த இப்போது நடக்க இருக்கிற நிகழ்வோடு ஆதாரபூர்வமாக பேசப்பட்டதை ஊடகங்களில் எனக்கு கிடைத்தது. அவற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுவோம். சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று குறிப்பிட்டு மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.